சக்கன், சாயவ, அனாபாயினி. 2 வார்த்தைகள் தான் இந்த 2 செயலுக்கும் வித்தியாசம். அனைத்து செயல்களுக்கும் மனமே முன்னணியில் நிற்கிறது. மனமே முதன்மையானது. அனைத்தும் மனதாலேயே உருவானவை. ஒருவன் தூய எண்ணத்துடன் பேசினாலோ அல்லது செயல்பட்டாலோ ஒருவனை விட்டு நீங்காத அவனது நிழலைப் போல இன்பம் அவனை தொடர்ந்து வரும். மனமே அடிப்படை. நமது மகிழ்ச்சிக்கும் துன்பத்திற்கும் வெளி சூழ்நிலைகள் காரணம் அல்ல, நம் மனதின் எண்ணங்களே காரணம். வினைப்பயன். தீய எண்ணம் சுமையாகவும் சக்கரம் போல, நல்ல எண்ணம் துணையாகவும் நிழலை போல அமையும் என்பதை புத்தர் மிக அழகாக புரிய வைக்கிறார். இன்றைய ஆளுமை பன்முக ஆளுமைகளின் சங்கமம் என்றால் அது மிகையாகாது. எழுத்திலே கவிஞர், மேடையிலே நடுவர், வகுப்பிலே ஆசிரியர், வையகத்திலே ஒரு சாதனையாளர். ஒரு நதி கடலை சேரும் பெருமிதம் போன்றது. அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி முதுகலை கணிதவியல் ஆசிரியை, 2024ஆம் ஆண்டு தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது. கல்வி என்பது வெறும் ஏட்டு சுரக்காய் அல்ல, அது ஒரு மனிதனை செதுக்கும் ஒளி என்பதை நிரூபிப்பவர். ஒரு சிறந்த ஆசிரியராக ஆயிரக்கணக்கான மாணவர்களின் மனதில் அறிவெனும் தீபத்தை ஏற்றி அவர்களை சமூகத்தின் தூண்களாக மாற்றிய தன்னலமற்ற ஆசிரியர். 3 நூல்களின் ஆசிரியர். முளைக்க நினைக்கும் விதைகள், முடிவுரை முன்னுரையாகுமா, வேதிக் மல்டிப்ளிகேஷன் சீக்ரெட்ஸ், வார்த்தைகளால் மனம் செய்பவர். இவருடைய கவிதைகள் வெறும் சொற்களின் தொகுப்பல்ல, அவை சமூகத்தின் வழிகளை பேசும் ஆயுதங்கள். இதயங்களை வருடும் தென்றல், உணர்வுகளை காகிதத்தில் வடிக்கும் கவியரசு. பட்டிமன்ற நடுவர். சொல்லால் சுழன்று, கருத்தால் வென்று, நியாயத்தால் தீர்ப்பு வழங்குபவர். பட்டிமன்ற மேடைகளில் நகைச்சுவையையும் நயத்தகு நாகரிகத்தையும் கலந்து பாமரனுக்கும் புரியும் வகையில் கருத்துக்களை கொண்டு சேர்க்கும் நாவலர். உலக சாதனையாளர். வேத கணிதத்தில் 19.5 மணி நேரம் தொடர்ச்சியான பெருக்கல் செய்து உலக சாதனை. வேட்டியில் 1330 திருக்குறளை எழுதி மற்றொரு உலக சாதனை. எல்லைகளை தகர்த்து, தடைகளை தகர்த்து தன் திறமையால் உலகையே திரும்பி பார்க்க வைப்பவர் என்பது இவரது சாதனை என்பது இவருக்கு மைல்கற்கள் அல்ல, இது இவருடைய தினசரி பயணத்தின் ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது. உலக அரங்கில் தமிழின் பெருமையை நிலைநாட்டிய சாதனை சிகரம். பேசினால் கவிதை, நின்றால் ஆளுமை, இமயம் இவருக்கு தலைவணங்கும், சிகரம் இவருக்கு தரை வணங்கும். அறிவாலும் தன் ஆற்றலாலும் பண்பாலும் நம்மையெல்லாம் இன்று வழிநடத்த வருகை தந்துள்ள ஆளுமை, பன்முக பெருந்தகை. அவர்களை உங்கள் அனைவரின் கரகோஷத்தோடு மேடைக்கு அழைக்கிறேன். திருமதி நித்யாதேவி. இன்றைய தலைப்பான ஏமாளி டு கோமாளி. நன்றி மேடம். அன்னையுடன் வாழ்ந்த காலம் சிறிது, அன்னை தமிழுடன் வாழும் காலம் பெரிது. அன்னை தமிழுக்கு முன் வணக்கம், அவையர் அனைவருக்கும் கனிவான காலை வணக்கம். இன்று சிறப்பாக ஏமாளி டு கோமாளி, இந்த தலைப்பின அறிமுகமே நான் தான். என்ன இது கோமாளி ஏமாளி என்று இந்த மாத தலைப்பு என்று பலரும் சிந்தித்திருக்க, என் வாயிலிருந்து முந்தி வந்த வார்த்தையை நம்முடைய நிறுவனர் அவர்கள் எடுத்து இந்த மாத தலைப்பாக தொடுத்து விட்டார். என்ன செய்ய, ஒற்றை கண் மூடியிருக்க ஓரக்கண்ணால் பார்த்து படிக்க நிகழ்வு தொடங்குகிறது. அன்று தொண்டை சிக்கல், இன்று கண் மூடிவிட்டது. இருந்தாலும் மனம் திறந்து தடை அதை உடை என சொன்ன வார்த்தைகளுக்கு இணங்க நானும் சிறப்பாக என்னுடைய முன்னுரைக்கு செல்கின்றேன். முன்னுரை பின் என்ன நடக்கும்? பலரும் ஏமாற வாய்ப்பு இருக்கலாம். ஆனாலும் சிறுபுலத்தனமாக கோமாளி வேடமிட்டு விட்டேன் சில சமயங்களில். இன்றும் அப்படித்தான் ஆகிறது. உங்களுடைய காதுகளையும் செவிப்பட வைத்துக் கொள்ளுங்கள். சமாளி, அறிவாளி, போராளி என்று நேர்த்தி பேசிய தம்பி கூட உதர்க்கமாக பல ஆளிகளை எடுத்து வந்தார். நானும் சில ஆளிகளை எடுத்து வரலாம் என்று நினைக்கின்றேன். வேஷம் போட்டால் நல்லவன் தான், காசு இருந்தால் கடவுள்தான், உண்மை பேசினால் பைத்தியக்காரன் தான், அன்பு காட்டினால் ஏமாளி, எடுத்து சொன்னால் கோமாளி. நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் கோமாளியாகத்தான் இருக்க வேண்டும் என்றில்லையே. நடுவிலும் இருக்கலாம், நன்றாக உற்று பார்க்கலாம், சமயத்தில் அது நாமாகவும் இருக்கலாம். அப்படித்தான் குதித்து விட்டேன். அன்றெல்லாம் கொடிக்கா புள்ளியை குறித்து வைத்துக் கொண்டு நான் வெற்றி பெற்றனான், நீ வெற்றி பெற்றினான் என்ற ஒரு சின்ன முக்கை வைத்து விளையாடிய சமயம் கோமாளியாக நாம் இருந்தோம். மயிலிறகு குட்டி போடுமா, புத்தகத்தில் வைக்கும் பொழுது பல குட்டிகளை இடுமா.
இதுவும் நம் முட்டாள்தனமாகத்தானே நடந்திருக்கிறது. நான் ஒரு முட்டாளுங்க. அது 4 பேர் சொல்ல வேணாம். நீ சொன்னாவே போதும் அப்படின்னு நீங்களும் சொல்லிக்கலாம். சோறாம், குழம்பாம், வெஞ்சனமா, பருப்பு கடைஞ்சறாங்களாம். அடாடா நண்டூரு நரியூருன்னு சொல்லிட்டு நம்மள அங்கேயும் ஏமாத்திட்டாங்க. ஆனாலும் உறவுகளுக்கு கொடுக்க சொல்லித்தான் கொஞ்சம் தரவுகள கொடுத்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஐயே! இது கேட்கலையே உங்களுக்கு. நோய்க்கு பாரு, பேய்க்கும் பாருன்னு கூட்டிட்டு போனாங்க ஒரு இடத்துல. கட்டுனாங்க கயற கையில. இழுத்துட்டு தூக்கிட்டு வந்து வயித்துக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி, அந்த எடுப்பாரே, தொக்க எடுப்பாரே, ஒரு குழல வச்சிருப்பாரே. ஆனா அவங்க அப்பா ஆத்தால இருந்து முன்னோர்கள் வரைக்கும் நான் பார்த்தேன் அந்த குழல. அந்த குழலுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா வயித்துக்குள்ள இருந்து 2 உருண்டை வந்துச்சாம். உனக்கு பேய் பிடிச்சிருக்கு, உனக்கு தூக்கம் வராது, அப்படி இப்படின்னு சொல்லிப்புட்டாங்க. ஆனா அவைங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் என்னன்னா, நான் கையில கட்டியிருந்த அந்த சிவப்பு கயிறு தான். அங்க போயிட்டு வந்தா இங்க அடிக்கும். இப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க. இதுக்கிடையில நீங்க ஏமாற போக என்ன செய்யணும் தெரியுமா? அன்னைக்கு சின்ன பிள்ளையில ஒனிடா டிவிக்குள்ள அங்க இருக்கிற செய்தி வாசிக்கும்போது எட்டி பார்க்கிறப்ப, அது டிவிக்குள்ள தான் உட்கார்ந்து வாசிக்கிறாங்களான்னு எட்டி எட்டி பார்த்து ஏமாந்த காலம். இப்படி இருக்க, காளிதாசர் கூட மரத்த தலைகீழா உட்கார்ந்து வெட்டுனாராம். இம்மண்ணு முன்னே 700, 800 பாடல் பண்ணக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவராம். அவருக்கும் காளியாத்தா வாயிலிருந்து உருட்டி விட்ட வெத்தலை தான். இன்னைக்கு இங்க வரப்போகுது உங்ககிட்ட. ஏமாளியா வரப்போறது யாருன்னு தெரியல. ஆனா கோமாளியா நான் 15 நிமிஷம் கழிச்சுதான் வருவேன்னு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு சிறப்பான ஆட்டத்தை கொடுக்க போறது யாருன்னா, சுனிதா மேடம் தான் இப்ப வர்றாங்க ஏமாளியா உங்ககிட்ட. 1/4 மணி நேரம் கழிச்சு வரேன் நான் கோமாளியா. வாய்ப்பிற்கு நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம் சார். நான் பேசலாமா சார்? பேசுங்க மேடம், பேசுங்க மேடம். பேசுங்க. ஓகே சார். நான் இந்த மந்த் டைம் குடுக்கல. சாரி டேட் குடுக்கல. அப்ப நித்யாதேவி மிஸ்ட்ட சொல்லும்போது அவங்க நீங்க ஏமாளிய பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் அதுக்கப்புறம் கோமாளிய பத்தி பேசுறேன். 2 பேரும் ஷேர் பண்ணி பண்ணிக்கிருவோம் அப்படின்னு சொன்னாங்க சார். தவறு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஆ அருணகிரி சாரோட இன்ட்ரோடக்ஷன் சூப்பரா இருந்துச்சு. அப்படியே புல்லரிக்குது நித்யாதேவி மிஸ்ஸ பத்தி பேசும்போது. எல்லாருக்கும் எட்டா கனி அதெல்லாம். அவங்கலாம் சாதனை செய்றாங்க அப்படின்னா வந்து சூப்பரு. அவங்க லைஃப வந்து நல்ல விதமா கொண்டு போறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். என்னோட கருத்த மட்டும் நான் ஏமாற்றத்த பத்தி சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன் சார். ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நமக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருப்பாங்க. நமக்கு ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. ஆனா நம்ம வந்து அவங்ககிட்ட ஏமாற்றத்த மட்டும் பார்த்துட்டே இருப்போம். அத பத்தி வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே அ சாணக்கியர் வந்து சில சூத்திரங்கள நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த சூத்திரத்துல வந்து ஒரு 4 சூத்திரங்கள மட்டும் ஷார்ட்டா நானு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் சூத்திரம் என்ன அப்டின்னா, இனிமையாக பேசுதல். அப்ப இனிமையாக பேசுதல் அப்படின்னு சொல்றதுக்கு சாணக்கியர் ஒரு அற்புதமான உதாரணம் ஒன்றை சொல்கிறார். மேலே கொஞ்சம் பாலும், உள்ளே முழுவதுமாக விஷமும் நிரம்பிய ஒரு பானையை எப்படி தூக்கி எறிவாயோ, அதேபோல் தான் முகத்துக்கு முன்னால் இனிமையாக பேசிவிட்டு, முதுகுக்கு பின்னால் குழிபறிப்பவனை எரிய வேண்டும் என்று கூறுகிறார். அதை விளக்குவதற்காக ஒரு குட்டி கதையை ஒன்று கூறுகிறேன். ஒரு வியாபாரி இருக்கிறார். அவருக்கு 2 உதவியாளர்கள் இருக்கிறார்கள். முதல் உதவியாளர் எப்பொழுதுமே அவரை புகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். வியாபாரி ஒரு தப்பான முடிவு எடுத்தாலும் கூட, முதலாளி உங்கள மாதிரி ஒரு புத்திசாலி உலகத்திலேயே கிடையாது. நீங்க எடுத்தா அது முடிவு எல்லாமே கரெக்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, முகத்துக்கு நேராக எப்பயுமே ஒரு தேன் ஒழுகுற மாதிரி ஒரு புகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனா 2வது உதவியாளர் அப்படி அல்ல. முதலாளி ஏதாவது தப்பு செய்தால் கூட, அ முதலாளி நீங்க செய்றது தப்பு. அதனால நமக்கு ஒரு பெரிய நஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கராரா சொல்றவராக இருக்கிறார். ஆனா முதலாளி நம்ம மாதிரி என்ன செய்றாரு அப்படின்னா, அவர புகழ்றவர மட்டும் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குது. அவர தப்ப சுட்டிக்காய்க்கிற 2வது உதவியாளர அவருக்கு பிடிக்கல. அதனால அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, முதல் உதவியாளர நம்பி அந்த பிசினஸ ஒப்படைக்கிறாரு. சில மாதம் கழித்து ஒரு பெரிய நஷ்டம் வருது. அப்போதுதான் தெரியுது அந்த வியாபாரிக்கு, அந்த முதல் உதவியாளர் முதலாளியின் முகத்திற்கு முன்னால் அவரை புகழ்ந்து விட்டு, பின்னர் அந்த முதலாளியை ஏமாற்றி விட்டு, கம்பெனியை ஒரு நஷ்டத்தில் ஈடுபடுத்தி விட்டு சென்று விடுகிறார் என்று. அப்போ கடைசி வரை முதலாளியின் கஷ்டத்தில் உதவியா இருக்கிறார் அந்த 2வது உதவியாளர்.
இந்த கடையில் உள்ள அந்த வியாபாரி போலதான் நம்மகிட்டயும் நாமும் பல நேரம் இருக்கிறோம். நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம புகழ்ந்து பேசுறா மட்டும்தான் அவங்கள நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அவங்க கிட்ட தான் நம்ம நிறைய பகிர்ந்து கொள்கிறோம். ஒரு ஆம், நம்மள பார்த்துட்டு எப்பயுமே நீ பெரிய ஆளு, நீ தான் சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மட்ட சொல்லி சொல்லி நம்மட்ட ஒரு ஈகோவ வளர்த்து விட்டு அவங்களுக்கு தேவையான காரியங்கள மட்டும் நம்மட்ட சாதிச்சுட்டு நம்மள விட்டு விலகி செல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட நம்ம ஏமாறாம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியர் சொல்லுகிறார். 2வது சூத்திரம் என்ன அப்படின்னா, ரகசியங்களை வெளியே சொல்லுபவர்கள். சாணக்கியர் நீதியில் ஒரு அற்புதமான வரி உண்டு. உன் ரகசியங்களை நீயே காப்பாற்றவில்லை என்றால் மற்றவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று நீ எப்படி எதிர்பார்க்கிறாய்? உன் ரகசியங்களை யாரிடமும் சொல்லாதே, அது உன்னையே அழித்து விடும். ஒருவர் உங்களை எப்படி ஏமாற்றுகிறார்கள் என்பதை அவர் உங்கள் ரகசியங்களை கையாளுவதை வைத்தே தெரிந்து கொள்ளலாம் என்று சாணக்கியர் சொல்லுகிறார். அதை விளக்குவதற்கு ஒரு குட்டி கதை. ஒரு ஊர்ல கபிலன், செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நண்பர்கள் இருக்காங்க. கபிலன் ஒரு புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ தன்னுடைய ஃப்ரெண்டும் அந்த பிசினஸ்ல சேர்த்துக்கறலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு எண்ணம் வருது. அப்போ நம்ம அந்த ஃப்ரெண்ட் செல்வத்தை நம்ம பிசினஸ்ல சேர்த்துக்கிட்டோம்னா அந்த செல்வம் நமக்கு உண்மையானவரா இருப்பாரா, நமக்கு நம்பிக்கையுள்ளவரா இருப்பாரா, நம்மளோட ரகசியங்களை காப்பாற்றுவாரா என்று கபிலனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. அப்போது அந்த செல்வத்தை கபிலன் ஒரு டெஸ்ட் செய்வோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாரு. அதுக்கு ஒரு சாயங்காலமா அந்த செல்வத்தை அழைத்து, நண்பா, உன்னிடம் ஒரு முக்கியமான ரகசியத்தை நான் ஒன்று சொல்லுகிறேன். அந்த ரகசியத்தை வேற யாரிடமும் சொல்லிவிடாதே என்று கூறினார். எங்கள் வீட்டு கொல்லைப்புறத்தில் ஒரு பள்ளத்தை தோண்டும் போது ஒரு தங்க புதையல் ஒன்று எனக்கு கிடைச்சிருக்கு. அதை யாரிடமும் சொல்லாதே என்று அது கூறிவிடுகிறான். ஆனால் மறுநாள் காலையில் எந்திக்கும் பொழுது அந்த ஊர் மக்கள் சிலர் இவரிடம் கபிலா, உனக்கு ஒரு பெரிய தங்க புதையல் கிடைத்துள்ளதாமே, எங்களுக்கு பார்ட்டி எல்லாம் கிடையாதா என்று கேட்கிறார். அப்பொழுதுதான் கபிலனுக்கு புரிகிறது, ஒரு சின்ன விஷயத்தை கூட நண்பனால் ரகசியமாக வைத்துக் கொள்ள முடியவில்லை என்றால் இவனிடம் ஒரு முக்கிய பிசினஸையோ ஒரு வாழ்க்கையின் ரகசியங்களை சொன்னால் கண்டிப்பாக நாம் ஏமாற்றப்பட்டு விடுவோம் என்று அந்த கபிலன் அவனிடம் பிசினஸ் வைத்துக் கொள்ளாமல் விலகி கொள்கிறான். இது மாதிரிதான் நாமும் ஒரு ஒரு நண்பன் நம்மிடம் கூட இருந்தால் அவர் ஏமாற்றுபவரா, நல்லவரா, அவரிடம் ரகசியங்களை சொல்லலாமா என்று நாம் தெரிந்து அவர்களிடம் சொல்ல வேண்டும். அப்படி இல்லாமல் ஏமாந்து விடக்கூடாது. நம்மளுடைய பலவீனங்களை, நம்முடைய எதிர்கால திட்டங்களை, நம்மளது குடும்ப ரகசியங்களை இந்த மாதிரியான நபர்களிடமிருந்து பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஏமாற்றம் ஏற்படும் போது அவற்றை நாமால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று சாணக்கியர் கூறுகிறார். அடுத்து 3வது சூத்திரம் என்ன அப்படி சாணக்கியர் கூறுகிறார் என்றால், ஆபத்து வரும்போது விலகிக் கொள்பவர்கள். சாணக்கிய நீதியில் ஒரு புகழ்பெற்ற ஸ்லோகம் ஒன்று இருக்கிறது. ஒருவன் நோயால் கஷ்டப்படும் போது, பஞ்சத்திலும் எதிரிகளிடம் சிக்கிக் கொள்ளும் போதும், வறுமையிலும் மயானத்திலும் எவன் ஒருவன் கூடவே இருக்கின்றானோ அவன்தான் உண்மையான நண்பன் என்று. நம்மிடம் பணம் அதிகமாக இருக்கும்போது நம்மை சுற்றி இருப்பவர்கள் உண்மையானவர்கள் அல்ல. இதை விளக்க ஒரு சிறிய கதை. ஒரு ஊர்ல முகிலன் என்று ஒரு மிகப்பெரிய பணக்காரன் இருக்கிறான். அவனிடம் நிறைய பணம் இருக்கிறது, கார் இருந்தது. எப்போதுமே அவனை சுற்றி ஒரு நண்பர்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். தினமும் பார்ட்டி, சினிமா என்று அவனுடைய பணத்தில் அனைவரும் சந்தோஷமாக இருந்து கொண்டிருப்பார்கள். முகிலனும், பாத்தீங்களா எனக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டு கொண்டிருந்தான். அதனை கவனித்த அவனுடைய அப்பா, முகிலா, உன்னிடம் இருப்பவர்கள் உண்மையான நண்பர்கள் கிடையாது, உன்னுடைய பணத்திற்காக இருப்பவர்கள் என்று எச்சரிக்கிறார். ஆனால் முகிலன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை கண்ட அந்த அப்பா, நான் ஒரு ஐடியா சொல்றேன், அத நீ ஒரு சின்ன நாடகம் போல் செய்து காட்டு என்று கூறுகிறார். அதற்கு பின்னர் அந்த முகிலன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அடுத்த நாள் காலையில ஒரு சோகமா முகத்துடன் சென்று அந்த நண்பர்களிடம் கூறுகிறான், என்னோட பிசினஸ்ல ஒரு பெரிய நஷ்டம் வந்துருச்சு. என்னோட சொத்துக்கள் எல்லாம் பேங்க் ஜப்தி செஞ்சுட்டாங்க. நான் இருப்பது இப்போ நடுத்தரவுல இருக்கிறேன். மீண்டும் தொழிலை ஆரம்பிப்பதற்கு எனக்கு ஒரு பணம் தேவைப்படுகிறது. உங்களிடம் கடன் இருந்தா
கடனா பணம் இருந்தா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ கேட்கிறான். அப்பதான் அவனுடைய பணத்துல அதுவரை பிரியாணி சாப்பிட்டு கொண்டிருந்தவர்கள், ஒருவன் மச்சான் நேத்து தான்டா ஒரு இடம் வாங்க ஒரு அமௌண்ட்ட நான் அட்வான்ஸா குடுத்துட்டேன். இப்ப என் கையில காசு இல்ல அப்படின்னு சொல்றான். இன்னொரு நபர் என்னோட ஏடிஎம் கார்ட என்னோட ஒய்ஃப் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப என்னோட பணம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சிலரோ போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. 2 நாட்கள்ல அவனிடம் சுற்றியிருந்த அனைவரும் காற்றாய் பறந்து போகிறார்கள். அப்பொழுது அந்த கூட்டத்தில் அந்த ஆடம்பர கூட்டத்தில் பங்கு பெறாத பள்ளி தோழன் ஒருவன் வந்து, இந்தா என்னுடைய சிறு சேமிப்பு. இதை வைத்துக்கொள் தொழிலை ஆரம்பி. பின்னாடி இந்த பணத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று கூறி ஆ அவனுக்கு உதவி செய்கிறான். ஆ அப்போதுதான் முகிலனுக்கு ஆடம்பரமாக இருக்கும்போது தன்னிடம் உள்ள நண்பர்கள் உண்மையானவர்கள் அல்ல என்பது தெரிகிறது. நாம் நல்ல நிலையில் இருக்கும்போது அண்ணன், தம்பி, உயிர் நண்பன் என்று உறவு கொள்வார்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன பண கஷ்டம் வரும்போது, ஒரு மன கஷ்டம் வரும்போது அவர்களிடம் போய் நின்றால் 1000 சாக்கு போக்குகள் சொல்லி நழுவி விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களிடம் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு நாம் வந்து இந்த மாதிரி சாணக்கிய தந்திரத்தின்படி அவர்களிடம் ஒரு சிறிய உதவி கேட்டாலே போதும். அவர்கள் நல்லவர்களா இல்லை நம்மை ஏமாற்றுபவர்களா என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக 4வது சூத்திரம் என்ன அப்படின்னா சுயநலம். சுயநலம். சாணக்கியர் மிக அழுத்தமாக ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். எந்த ஒரு உறவுகளையும் எந்த ஒரு நட்பையும் லாப நஷ்ட கணக்கு பார்த்து எடை போடுகிறானோ அவனை ஒருபோதும் நம்பக்கூடாது. அவனுக்கு லாபம் இல்லாத போது நம்மை எளிதாக தூக்கி போட்டு விடுவான். இதை இன்றைய காலகட்டத்துக்கு பொருந்தி ஒரு குட்டி கதை அதோட நிறைவு செய்கிறேன். ஒரு ஐடி கம்பெனியில கார்த்திக், ரமேஷ் என்று 2 நண்பர்கள் வேலை செய்கிறார்கள். இருவருமே பார்ப்பதற்கு மிகவும் நெருக்கமான நண்பர்கள் போல இருப்பார்கள். ஒரு முறை கம்பெனிக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வருது. அதை முடிக்கும் பொறுப்பு வந்து இருவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அதில் கார்த்தி மிகவும் நேர்மையானவன். இரவும் பகலும் வேலை செய்து அந்த ப்ராஜெக்டுக்காக மிகவும் கடுமையாக உழைத்தான். ஆனால் அவனிடம் அவனுடைய நண்பன் வந்து, மச்சான் சூப்பர்டா, நீ பாத்துக்கலாம்டா, நீ நல்லா செய்டா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாயாலேயே வடை சுட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு வழியா ப்ராஜெக்ட் முடிந்தது. மேனேஜர் கிட்ட போய் ப்ராஜெக்ட சப்மிட் பண்றாங்க. இப்ப மேனேஜர் அந்த ப்ராஜெக்ட பார்த்துட்டு அசந்து போய், அற்புதம், இது சூப்பர், இத யார் டிசைன் பண்ணது என்று கேட்கிறார். உடனே ரமேஷ் முந்திக்கொண்டு, நான் தான் இத டிசைன் பண்ணினேன், பல நாட்களா தூங்காம உழைத்து இந்த ப்ராஜெக்ட கம்ப்ளீட் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை வந்து ரமேஷ் வாங்கிக்கிறான். அப்போது கார்த்தி போனா போகுது, நம்முடைய நண்பன் தானே என்று விட்டு விடுகிறான். பிறகு ஒரு வாரம் கழித்து அந்த கிளையண்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு பெரிய மிஸ்டேக், எரர் இருக்கிறத மேனேஜர்ட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே அந்த மேனேஜர் வந்து இந்த கார்த்திகையும் ரமேஷையும் கூப்பிட்டு கேட்கும்போது ரமேஷ் உடனடியாக முந்திக் கொண்டு, இந்த பகுதியை செய்தது கார்த்திக் மட்டும்தான், இந்த தவறுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று பழியை தூக்கி கார்த்தி மேல போட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டான். ரமேஷ் மாதிரியான இந்த மனிதர்கள் தான் சாணக்கியர் தன்னலவாதிகள் என்று குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்டவர்கள் நம்மிடம் பழகும் போது இவனால் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்று கணக்கு போட்டு மட்டும்தான் நம்மிடம் பழகுவார்கள். வெற்றி கிடைத்தால் மொத்த புகழையும் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். பிரச்சனை என்று விட்டால் நம்மை பலிகட ஆகிவிட்டு அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். ஒரு உறவிலோ, ஒரு நட்பிலோ, ஒரு வியாபாரத்திலோ ஒருவர் எப்பொழுது நான், எனது என்று தன்னை முன்னிலைப்படுத்துகிறாரோ அவர் நமக்கானவர் அல்ல. அவரிடமிருந்து ஏமாற்றி விடாமல் நாம் அவரை எட்டி வைக்க வேண்டும் என்று சாணக்கியர் கூறுகிறார். ஆகவே இனிமையாக பேசுகிறவர்கள், ரகசியங்களை கசிய விடுகிறவர்கள், கஷ்ட காலத்தில் விலகுபவர்கள் மற்றும் சுயநலவாதிகள் இவர்களுடைய எண்ணங்களை, குணங்களை அறிந்து கொண்டு மற்றவர்களிடம் நாம் ஏமாறக்கூடாது என்று நாம் எப்படி நினைக்கின்றோமோ, மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது என்று நாம் எப்படி நினைக்கின்றோமோ அதே மாதிரி நாம் மற்றவர்களிடம் ஏமாறக்கூடாது என்ற விஷயத்திலும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்று கூறி, தன்னுடைய வாய்ப்பில் தன்னுடைய தோழிக்கும் ஒரு பங்கு இருக்க வேண்டும் என்று விரும்பி எனக்கு ஒரு பங்கை தந்த என்னுடைய தோழி நித்யா தேவிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதுவரை என்னுடைய உரையை கேட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி மேடம். ஆர்ஜேக்கு தெரியாம 2 பேரும் பேசுறீங்க. சொல்லியிருந்தா உங்களுக்கு அறிமுகம் ரெடி பண்ணிருப்பேன். நன்றி. வேண்டாம் சார், எனக்கு அறிமுகம் வேண்டாம், இருக்கட்டும் சார். சிறப்பு. இறுதியாக அறிமுகம் கொடுங்க. அழகான ஒரு ஏமாளி
என்ற அழகாக தலைப்பில் 4 விடயங்களை அழகாக பக்குவமாக சுனிதா மேம். இந்த மாத வாய்ப்பு இல்லை என்றாலும் எனக்காக பேச்சு திறமை எனக்கு சற்றேறக்குறைய இந்த மாதம் தொய்வடையுமே என்று எண்ணுகையில் ஏமாளி என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நான் கோமாளியாக வேடமிடுகிறேன் என்று சொல்லித்தான் இங்கு வந்திருக்கிறேன். சிரிப்பு என்பது மிக சிறப்பான விஷயம். சிரிக்க மறக்கிறோம். பல தருணங்களில் ஏன் சிரிக்க மறக்கிறோம் என்று தெரியவில்லை. ஆனால் நீங்கள் கோமாளியாகவும் சிரிக்க வேண்டும் என்று தான் நான் இந்த தருணத்தில் கேள்விப்படுகின்றேன். சுனிதா அம்மையார் சொல்லும் பொழுது நாம் ஏமாளியாக பலரை ஏமாற்றி விட்டு சிரித்து கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது மட்டுமல்ல, ஒரு கோமாளியாக வேடமிடும் பொழுது அன்றைய காலங்களில் இது கிமு 2500க்கு முன்னதாகவே இந்த கோமாளி என்பது நையாண்டி செய்யக்கூடிய ஒரு நகைச்சுவை முட்டாள்களாக மட்டும் வடிவமைக்காமல் அவர்கள் இன்னும் வளமரக்கூடிய அற்புதமான உளவியல் ரீதியாக அவர்கள் பல வகையான மருத்துவ சிகிச்சைகளுக்கு கூட அவர்கள் காரணமாக இருந்து அந்த சிகிச்சையின் மூலமாக பலரை குணப்படுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தருணத்தில் நானெல்லாம் உடல் சோர்வாக இருக்கும் பொழுது என்ன செய்வேன் என்றால், கோமாளித்தனமாக என்னுடைய ஆடை அலங்காரங்களை சிறப்பாக வடிவமைத்துக் கொண்டு அன்று பூத்த மலரென நான் இன்றுதான் எனக்கு திருமணம், இன்றுதான் எனக்கு பிறந்த தினம் என்பதை போல் அலங்காரம் செய்து கொள்வேன். அப்படிப்பட்ட அலங்காரத்தில் நிச்சயமாக கோமாளித்தனமான வண்ணங்கள் இருக்கும். அந்த வண்ணங்களே மஞ்சள், ஊதா, சிவப்பு என கப் என்று அடிக்கக்கூடிய வண்ணங்களாக மிகவும் அனைவரையும் கவரும் வகையில் இருக்கும், சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய தருணத்தில் இருக்கும். நான் நடந்து செல்லுகையில் அவர்களெல்லாம் வந்து டீச்சர், இன்று உங்களுடைய ஆடை சிறப்பு, உங்கள் ஆடையின் வண்ணமோ எங்கள் எண்ணத்தை அப்படி உற்சாகப்படுத்துகிறது என்று சொல்லும் பொழுது ஒவ்வொருவரும் அன்றைய தினம் நிச்சயமாக என்னை 100 பேராவது என்னை வந்து பாராட்டுவார்கள். அப்படி இருக்க ஒவ்வொரு சதவீதமாக என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சோர்வினை நான் எடுத்து மறைத்து அந்த 100% தொடுப்பேன் பாருங்கள். அதுதான் கோமாளி என்று நான் இந்த தருணத்தில் சொல்கின்றேன். இந்த கோமாளி வேண்டுமென்றால் கிமு 2500க்கு முன்னதாக எகிப்தில் 5ஆம் வம்சத்தின் போது உதித்திருக்கலாம். 1818 கிமு சீனாவில் கூட நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு நீதிமன்றங்களில் இருப்பார்களாம் இந்த கோமாளிகள். இப்படியாக பல கோமாளிகள், அஷ்ட கோமாளி, குள்ள கோமாளி, கூன்முதுகு கோமாளி என பல வகையான கோமாளிகள் இருந்தார்கள். நானும் சில நேரங்களில் கோமாளியாக நடந்து கொண்டது விதமாக எனக்கு மிகவும் தேவையான சோர்வு நீங்கியது என்பதை இந்த தருணத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். சற்றேறக்குறைய இப்பொழுது முடிந்த தேர்தலின் போது சில பெயர்களை என்னால் வாசிக்க கடமைப்பட்டிருந்த தருணம் நேரம் 3 மணி. அந்த தருணத்தில் அனைவரும் சோர்ந்து விட்டனர். ஏனெனில் உணவு இருந்தும் நாங்கள் உண்ண வாய்ப்பில்லாத தருணம். அனைவரும் கியூவில் நிற்கிறார்கள், ஏவில் நிற்கிறார்கள், பியில் நிற்கிறார்கள். அப்படி இருக்க நாங்கள் உணவு உண்ண முடியாத சூழலில் அங்கு வாசிக்கப்பட்ட பெயர் ராக்கு முத்து ராக்கு அப்படி என்று நான் பாடிவிட்டேன். அனைவரும் பார்த்து விட்டனர். ராஜா என்ற பெயர் என்ன? ராஜா, ராஜாதி ராஜேந்தர், ராஜராஜன் இப்படி எல்லாம் பாடி ஒரு கலகலப்பான அந்த சூழ்நிலையை உருவாக்க அங்கு இருக்கும் தலைமை அதிகாரி, ஆகா என்ன அருமையாக எங்களுடைய களைப்பை போட்டு விட்டீர்கள், உழைப்பை ஆரம்பித்து விட்டீர்கள், உணவு இல்லை என்றாலும் இந்த பினவு எங்களை என்ன அழகாக வழிநடத்தி சென்றது என்று தான் சொன்னார்கள். பெரும்பாலான அமெரிக்க பழங்குடியினர்கள் கூட ஒருவித கோமாளித்தனத்தை கொண்டிருந்தார்கள். கோமாளியாக வீட்டுக்காரரிடம் இருக்க வேண்டும், மனைவியிடம் இருக்க வேண்டும், சில இடங்களில் இருந்தே ஆக வேண்டும். இதற்கும் ஒரு வழிமுறை. அதே தேர்தல் பணி நிறைவடைந்தது. அனைவரும் மண்டபம் வந்து செல்லுங்கள், ரிசர்வ் போட்டவங்களான்னு சொன்னாங்க. ரிசர்வ் இல்லை என்றாலும் வாங்கி சென்று விட்டோம், வேலையெல்லாம் முடித்து விட்டோம், இருப்பினும் சென்று விட்டோம். ஆனால் என்னுடைய பெயர் முன்னதாக வாசிக்கப்பட்டு விட்டது. நான் என்ன செய்வேன்? ஆனால் பணம் பட்டுவாடை செய்யப்படும் நேரம் அந்த தருணம். பக்கம் அருகே அலுவலர் அருகே சென்றேன். ஐயா இருமா, அங்க போய் உட்காரு. நான் சும்மா ஒன்றுமில்லை, நான் எவ்வளவு நேரமாயினும் காத்து கொண்டிரு. ஆனால் இதோ இந்த இடத்தில் இருக்கிறதே, அதுதான் என்னுடைய பெயர். ஐயா உட்காருமா. ஒன்றுமில்லை, நான் இவ்வளவு நேரமானாலும் காத்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இந்த இடத்தில் இருப்பதுதான் என்னுடைய பெயர். அப்படி என்று நான் ஒவ்வொரு தடவையும் என்னுடைய விரலால் நான் சுட்டி காட்ட, ஆனா மனம் ஏற்றுக்கொண்டு உளவியல் ரீதியாக நான் காத்திருக்கிறேன் என்று பொறுமையாக அங்கிருந்து நகர, அந்த அலுவலர் வாமா கையப்பத்தை விற்று கரன்சியை வாங்கி செல் என்று சொன்னாரே,
அங்கு ஒரு கோமாளித்தனம் சற்றேறக்குறைய ஒளிந்துதான் இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். கோமாளி கலை என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வந்தாலும் கூட நாம் சில நேரங்களில் லூசு மாதிரி கிராக் மாதிரி நடந்துக்க ஆசைப்படுவதில்லை. என்ன இம்பிட்டு படிச்சிருக்காங்க, லூசு மாதிரி கிராக் மாதிரி பேசுறாங்க இருக்கு எல்லாருக்கும். நீங்க ராக்கு மாதிரி பேசும்போது நாங்க கிராக் மாதிரி பேசிட்டு போறோம். ஆனா அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்னவென்றால், உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் எல்லாம் சிரிப்பு அணுக்களுக்கு, நகைச்சுவை அணுக்களுக்கு செல்லப்படுகிறதே. அதைத்தான் நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கோபம் எவ்வளவு கொந்தளித்து வந்தாலும் அந்த நகைச்சுவை உணர்வு இல்லை என்று சிறப்பில்லையே நம்முடைய பேச்சுக்கு. உங்களுக்கெல்லாம் பரமார்த்த குறுகதை என்ற புத்தகம் தெரியும். அந்த குருக்களும் சீடர்களும் பண்ற அட்டுழியங்களும் அளப்பரிய நிகழ்வுகளும் அந்த புத்தகத்தில் அழகாக இடம்பெற்றிருக்கும். அந்த புத்தகத்திலே ஒரு ஆறு தூங்குகிறதா, நம்ம ஆறை கடக்க வேண்டும் என்று கொல்லிக்கட்டையை எடுத்து செல்வான் ஒருவன். இதை தெரிந்த விஷயம். கொல்லிக்கட்டையை வைத்த பின் சுர் என கத்தும், என ஆறு உறங்கவில்லை, முழித்துக் கொண்டிருக்கிறது என்று நினைத்து அதே கொல்லிக்கட்டையில் இட்ட முடித்த அந்த நெருப்பு கட்டையே மறுபடி சுட்டம். ஆறு உறங்குகிறது, சத்தமிடவில்லை என்று செல்வார்கள். இது மட்டுமல்ல, பக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய இறைச்சிக்கான குழம்பு மூக்கு வாசனையில் வரும் பொழுது அந்த சாதத்தை பக்கத்தை விட்டு அம்மையார் கொடுக்கும் பொழுது, என்ன இந்த குழம்பில் வாடையே இல்லை, நல்ல சுவையே இல்லை, மூதேவி நீதேனே சற்று முன் அந்த வாடையை பிடித்தாய், அப்படி பிடிக்கும் பொழுது எப்படி அதன் மனம் இருக்கும் என்று அந்த குரு கொள்வார். இப்படிப்பட்ட முட்டாள் குருக்களும் முட்டாள் சீடர்களும் இருக்கக்கூடிய வாய்ப்பில் இன்று மாணவர்கள் எல்லாம் மிகவும் சாதுரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் பார்க்கின்றோம். அங்கும் நாங்கள் கோமாளியாக சில நேரங்கள் வேடமிட வேண்டும். ஏனென்றால் இன்று இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர்கள் பேச்சில் போயே நாம் நம்மளுடைய வேலைகளை செய்ய வேண்டும் என்பதுதான். யூ ஸ்ரே அப்படின்ற ஒரு ஐயா இருந்தார். அவரு சீன பெருஞ்சுவரை கட்டிட்டு இருந்தார். அதை மேற்பார்வையிட்டுக்கிட்டு இருந்தாரு. அந்த கட்டுமானத்துல போக அப்படியே தொழிலாளர்கள்லாம் நிறைய கொல்லப்பட்டுட்டாங்க. அந்த சுவரை இன்னும் கலர் பெயிண்டிங் அடிக்கணும். ஆனா நிறைய பேர் அதன் விளைவாக இறக்க நேரிடும். இருந்தாலும் அவர் மட்டும் அந்த திட்டத்தை விமர்சிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா பாத்துக்குங்களேன். அவர் அந்த நகைச்சுவையா இருந்தனாலதான் அவருக்கு சீன தேசிய வீரர் அப்படின்னு நினைவு கூறக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்களாம். என்னடா தம்பி இப்படி கொடுத்துருக்காங்க? நசீர் எட்டுத்தின் அப்படின்ற ஒருத்தர், அவர் என்ன செஞ்சிருக்காரு, ராஜா கிட்ட போயிருக்காரு. ராஜா ஏன் என்ன இப்ப பிரச்சனை? ஒரு கண்ணாடிய நீ பார்த்து உன் வயதான தோற்றத்தை பார்த்து அழுதுகிட்டே கிடக்குற. அவரு அழுதுகிட்டே இருந்திருக்காரு. ஆனா இந்த நசீர் எட்டு தின்னு விட்டியான்னு நினைக்கிறிய? இவன் ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கேன். உடனே ராசா பக்கத்துல ஏப்பா என்ன, நான் தான் அழுகைய விட்டுட்டேல, அப்புறம் என்ன? ஒண்ணு நீங்க கண்ணாடிய பாக்குறப்ப மட்டும் நீங்க அழுறையல்ல, உங்க வயதான தோற்றம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை நான் முச்சூடு பாத்துக்கிட்டு இருக்கோம், நாங்க அழுதுகிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டானடா தம்பி. இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கு ராஜாவோட கதை. இப்படிப்பட்ட நகைச்சுவைகள் எல்லாம் இல்லை என்றால், அன்றைய தினம் நாங்கள் எல்லாம் பணி ஆணைகளை வாங்குவதற்காக அன்றைய தினம் அமர்ந்து கொண்டிருந்தோம் சென்னையில். ஒரு YMCA அப்படின்ற ஒரு பெரிய திடலில் அன்றைய தினம் எங்களை இறக்கி விட்ட நேரம் மாலை ஒரு 7 மணி. ஆனால் மறுநாள் 12 மணி நண்பகல் வேளையில் தான் எங்களுக்கான பணி ஆணை வழங்கப்படுகிறது. இப்படி மாலை நேரம் 6 மணிக்கு இறக்கிவிட்ட எங்களின் நிலை அன்றைய தினம் முடிந்து மறுநாள் மதியம் 12 மணி அளவு நண்பகல் வரை என்ன செய்வது? கேள்விக்குறி. நிச்சயமாக பணியாணை வழங்குவார்களா? ஆச்சரியக்குறி. இதற்கெல்லாம் நான் முற்றுப்புள்ளி வைத்து பேச ஆரம்பித்தேன் குதூகலமாக. ஆனால் யாரையும் ரணக்களமாக படுத்தவில்லை. என்னுடைய பையில் இருக்கும் 500 ரூபாயை நான் இழந்த பின்னும் கூட என்னுடைய வாயில் இருக்கும் புன்னகை குறையவில்லை என்பதை நான் இங்கு பதிய கடமைப்பட்டிருக்கின்றேன். நகைச்சுவை என்பது அத்தகைய வல்லமை படைத்தது என்பதை இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு கூற கடமைப்பட்டிருக்கேன். ராணி எலிசபெத் ஆட்சி காலத்துல கூட கோமாளி நடிப்பு இருந்துச்சு. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. மகாபாரதத்துல கூட துரியோதனை விழுந்துருவான், அப்ப பாஞ்சாலி சிரிப்பா. ஆனா பக்கத்துல இருந்த புருஷங்க 5 பேரும் சிரிப்பான், பஞ்சபாண்டவர். ஆனா பாஞ்சாலி சிரிச்ச சிரிப்புக்கு ஈடு இல்ல. இது ஏளன சிரிப்பா, இது இல்ல எகத்தால சிரிப்பா, இது என்ன சிரிப்புன்னு தெரியல. ஆனா அந்த
புராணங்கள்ல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தருணங்களையும் உருட்டு உருட்டு ஆடையில பாவம் உன் பேச்ச கேட்கணும்னு வந்தவங்கள உருட்டி தள்ளு. அங்க ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குங்க. பாவம் சாப்பாடு ஆக்கட்டு என்ன சமையல்னு தெரியாம அங்க மச்சான் நம்ம பண்ணிட்டு இருக்காருப்பா தம்பி. இதுக்கு இடையில இப்படியாக ஒவ்வொரு முட்டாளும் இருக்கதான் செஞ்சிருக்காங்க. ஆனா முட்டாள்னாலும் அவங்களுடைய வேலை என்னன்னா உளவியல் ரீதியாக அனைவரையும் குதூகலப்படுத்துவது. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? அம்மா சர்க்கஸ் போட்டிருக்காங்களாம், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நாம போயிருக்கோம். மூக்குல சிவப்பு கலர்ல ஒரு பண்ணு, ஒரு மூக்குல ஒரு வெள்ளை கலர்ல ஒண்ணு. ஆனா இங்க கண்ணுல ஒண்ணு வந்துருச்சு. என்ன யாரோ கண்ணடி பட்டுருச்சு. இது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இந்த முட்டாத்தனமாக இருக்கிறது முட்டாத்தனம் இல்ல, அத புரிஞ்சுக்கணும், அறிவுத்தனம். தம்பி நீ சொல்லுப்பா, கேள்விக்கு பதில் சொல்லு, யாருனாலும் சொல்லுங்க. கங்கா இருக்கால, அவ தண்ணியா நெருப்பா? கங்கா தண்ணியா நெருப்பா? நெருப்பு தண்ணி அக்கா. நெருப்பு தண்ணியாப்பா? நல்ல வேலை தொண்டை தண்ணிய வாங்கல. ஏன்னா கங்கா, இது கங்கா கிடக்கு. என்ன கங்கா கிடக்குது? கங்கான்னு தண்ணி இல்லையா? ஐயோ கங்கா கிடக்கே, நெருப்பு எரிச்சோன்னா கங்கு வரும். இப்படி எல்லாம் குதர்க்கமாக தான் நாங்க யோசிப்போம். வெல்கம்னு சொல்லி வெல்கோன்னு பேசும்போது நாங்க இப்படி கங்கா தான் பேசுவோம். புரியுதா? நீங்க எங்க வேணாலும் ஓடிக்கங்க, ஒளிஞ்சுக்குங்க. ஆனா ஃபீட்பேக் சொல்லும் போது ஓடி வந்துருங்க. அதே ஃபீட்பேக். புரியுதா? அது பாட்டுக்கு பேக்கு முன்னாடி ஃப்ரெண்டா வந்து இப்ப சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா முன்னாடி ஒருத்தவங்க பேசியிருக்காங்க, அவங்களே நாங்க பேசி வழிக்கு இழுத்துட்டு வர்றோம். ஏன்னா ஏமாளி முதல்ல முக்கியம். ஏமாளி டூ கோமாளின்னு தானே பேரு. ஆனா நான் ஒரு காலி. ஏன் கேட்டா நான் நம்ம பேசின பேச்சே நமக்கு ஒரு வீச்சா வருது பாத்தீங்களா, அதுதாங்க மூச்சு. என்னடா திடீர்னு இந்த நம்ம சும்மா தானே கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டு இருந்த குமரேசன் ஐயா கிட்ட எதுக்கு இந்த மாத தலைப்பை விட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தேன் பாருங்க. வாங்க நீங்க தான் இந்த ஏமாளிட்டு கோமாளி தலைப்பை கொடுத்தவங்களா அப்படின்னு ஒரு 2 பேரு நம்ம தளத்தோனே எப்படின்னு பாத்தீங்களா, ஒரு விதமான பாணியில நடிக்கணும். நம்ம அப்படி பேசும்போது நிறுத்தணும். அப்படி அந்த பேசுறப்ப அந்த நிறுத்தி பேசுறத. நவீன கோமாளியோட தந்தைன்னு ஒருத்தர் இருந்தாரு. ஆமா, அப்பா ஆத்தான்னு இருக்கணும்ல, அப்பதானே வடிவமைப்பே இருக்கும். பலவிதமான ஒரு நவீன உத்திகளை கையாளுறது. ஒரு வெள்ளையா மூஞ்சி அடிச்சுக்கிட்டு வர்றது, கலர் கலரா வைக்கிறது, அப்படி ஒரு உன்னத காட்டு மிராண்டி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னு வர்றது, பேய் மாதிரி வழி நெடுக காட்டு மல்லி அப்படி வர்றது, அப்படியெல்லாம் ஓடுறது. டைம் வந்து நிச்சயமா ஒரு 10 நிமிஷம் வேணும். நான் 2 வீடியோ மட்டும் லைட்டா போட்டுட்டு அப்படியே ஏறிடும். இதுல அன்னைக்கு தேர்தலுக்கு போறதுக்கு குதிரை ஏறிக்கிட்டு போவாங்களாம். வாக்குரிமை போட போறேன் ஜாலியா அப்படின்னு குதிரையில ஏறுறதா. இப்படி ஒரு குதிரை ஏற்றமாயா? ஓட்டு போடுறதுக்கு வரிசையில நிக்கிறதுக்கே எங்களால முடியல. இங்க ராஜா மாதிரி டுக் 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 அப்படி கிளம்பி போறீங்க ஓட்டு போட. பாத்துக்கங்க, இப்படி எல்லாம் வித்தியாசமானது. இதுல எங்க வீட்டுல வந்து முத ரொம்ப பிரச்சனை நடந்துச்சு. என்னடா ஒரு நல்லாவே இல்ல வாழ்க்கை, குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு, என்னமோ எப்பயும் போல வர்றோம், சாப்பிடுறோம், போறோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் வேற மாதிரி மாறுது. தினம் எந்திரிக்கணும், தினம் சமைக்கணும், தினம் குளிக்கிறோம், கிளம்புறோன்ற மாதிரி ஒரு நாள் ரொம்ப கவலையா இருந்துச்சு. அப்படியே டயர்டா இருந்துச்சு. என்னடா பண்ணுவான் ஆபத்து. எங்க அத்தையங்கிட்ட பக்கத்துல எங்க இந்த கலரு வாங்கிட்டு வருவா சொல்லுவாங்கல்ல, என்ன கலரு, இந்த மாமா வீட்டுக்கு வந்தா போய் சோடா வாங்கிட்டு வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு வரட்டுவாங்கல்ல. அப்போ ஒரு கொக்கி மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்கல்ல, அப்படி தப்புன்னு எடுப்போம்ல சோடால இருந்து. ஆமா எடுப்போம். அது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? வாங்கிட்டு வந்திருக்கேனே. அதை ஏன் கேட்கற? அவர் இன்னும் சொல்லவே இல்லை. நான் தான் மைண்ட் வாய்ஸ்ல சொல்லி அவர் மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இங்க ரணக்கிழமை ஒரு மாதிரியா போகுது, ஒரு மாதிரியா இருக்கும்ல, அது அப்படி போகுது. அப்படிதான் அது. அப்ப நல்லாவே இல்லை, சுவாரஸ்யமா இல்லை. ஒன்னு போயிட்டு என்ன மாமா வந்தாரா? ஆமா தம்பி எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. அத்தையெல்லாம் ஏன் மாமா கூட்டிட்டு வரல? இருப்பா இருக்கட்டும், நான் இந்த ஒரு விசேஷம் வச்சிருக்கேன், அதான் எல்லாரையும் கூட்டிட்டு போகலான்னு வந்தேன். என்ன மச்சியா இப்படி வந்துட்டு அவங்க அப்பா உடனே சரி தம்பி போடா போய் சோடா வாங்கிட்டு வாப்போ மாமாக்கு. அப்பா லவ்வோ கலராப்பா? என்னமோ ஒரு கலரு, போயிட்டு வாங்கிட்டு வா அப்படின்னா. அப்ப 10 ரூபா. அது போய் வாங்கிட்டு வேகமா நான் உடைக்கிறேன் அவங்க ஒரு 4-5 பசங்க யார் வேணாலும் உடைங்க, ஆனா பாட்டில உடைச்சிடாங்க அப்படின்னு உடைச்சோன்னா உடனே மாமா வந்து தம்பி நீ போய் கிளாஸ் எடுத்துட்டு வா. விடுங்க மச்சா, அவன் தினம் தான் குடிக்கிறியா? உடனே மைண்ட் வாய்ஸ்ல எங்க வீட்டுக்காரு, ஆமா அண்ட புழுகு ஆகா புழுகு இப்படி எல்லாம் சொல்றாரு பாரு இந்த ஆளு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பனையே யோசிச்சுக்கிறான். சரி உடுப்பா, தங்கச்சிக்கு ஒரு டம்ளர் எடுத்துட்டு வா. உடிங்க மச்சேன்
அதுல இருக்கிறதே இத்தினியோன்னு அத போய்கிட்டு எல்லாருக்கும் பங்கு வச்சுக்கிட்டு சரி சரி வா இந்தா குடி நல்லா இருக்கணும் மாமா இவர் தினம் குடிக்கிறேன்னு சொல்றாரு சே அப்படின்னு சொல்லி இந்த ஜோக் வந்து பயங்கரமான ஒரு காமெடியா இருந்துச்சு. இதுல என்ன ஹைலைட்னா கடைசி தான் ஹைலைட். சரி மாமா போயிட்டு வரேன் விசேஷம் எல்லாம் வச்சிருக்கேன் எல்லாரும் வந்துருங்க பிள்ளை குட்டி எல்லாம் கூட்டிக்கிட்டு என்ன தம்பி சரி இந்த 10 ரூபா வச்சுக்க வச்சுக்க தங்கச்சி நீனு எல்லாம் எடுத்துக்கங்க அப்ப பெருசு அந்த 10 ரூபா சரியா அப்படி எடுத்துட்டு போயிடணும்னு அந்த 10 ரூபாவை எடுத்துட்டு கோழி குண்டு வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்னு அந்த தம்பி அதான் எங்க வீட்டுக்கார அப்படியே தம்பி அவனே தங்கச்சி எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. மாமனார் வந்தாரு மண்டையில ஒரே தட்டு என்ன கோழி குண்டு வாங்குவாங்களா பாசி வாங்கலாம் தோடு வாங்குவாங்களா அப்படின்னு என்னமா மாமா கொடுத்தாருல ஆமா கொடுத்தாரு ஆமா கலர் குடிச்சாருல வா கலருக்கு காசு கொடுத்துட்டு வா அந்த 10 ரூபாய அடப்பாவி இதுலயும் பிரச்சனை சரி மறக்காம அந்த சாவியை கொடுத்துட்டு வந்துரு சாவியை வேற கொடுக்கணுமாடா கண்டிப்பா சரி அப்படின்னு சொல்லி அந்த ஜோக் முடியும். இது வந்து பார்க்க ஒரு மாதிரியா இருந்தாலும் அந்த சூழல்ல அது அவ்வளவு பெரிய அமிர்தத்தை விட சிறப்பாக இருந்தது. கோமாளின்னா நீங்க முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அது தப்புங்க. உண்மையிலேயே ரொம்ப பெரிய திறமை உள்ளவ யாருன்னா ஒருத்தனை சிரிக்க வைக்கிறது. அது சிரிக்க வைக்கிறதுல சிந்திச்சு சிரிக்க வைக்கிறது இருக்கு அது மிகப்பெரிய விஷயம். இதுக்கு உதாரணம் இன்னொன்னு இருக்கு. எங்க வாழ்க்கையிலேயே பக்கத்துல எங்க ஊர்ல செக்கடின்னு ஒரு ஊர் இருக்கு. இதுல நித்யா கிட்ட ஜோக்கு சொன்ன கேட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு வந்து பசங்க கல்லூரி படிப்பு படிக்கும் போது நித்யாட போய் ஒரு ஜோக்கு கேளு இங்க பாருல இங்க வாழ என்ன ஒரு கடி ஜோக்கு சொல்லு செக்கடி என்னது செக்கடியா எவ்வளவு திமிருது செக்கடி சும்மா திமிரு கும்பலாம் பேசக்கூடாது அது சரியான மொட்டை பிளேடுறா அதுகிட்ட பேசாத நீ முடி முளைச்சு பாத்திருக்கியா மொட்டை பிளேடுன்னா முடி முளைச்சு பிளேடு மேல பாத்திருக்கியா அதான் கேள்வி புரிஞ்சா இதை புரிஞ்சுக்கோ செக்கடி ஏடா கடி சோக்கு இல்லைன்னு சொல்ற கடி இருக்குல்ல முன்னாடி செக்கு இருக்குல்ல எதுனாலும் நீ பாத்துக்க அவ்வளவுதான் செக்கடின்னு இருக்கு முடிஞ்சு வச்சு இதுக்கு மேல அடி இல்ல உடையா ஓகேவா. இப்ப அருணகிரி சார் என்ன செய்வாருன்னா 2 வீடியோ போட்டிருக்கோம் ஒரு குட்டி வீடியோ ஒண்ணு அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் பெரிய வீடியோ ஒண்ணு அதை கொஞ்சம் பிளே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு நம்ம 2-3 நிமிஷம் அவகாசம் முடிஞ்சோன்னா நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு திரையிட்டு அப்படியே பின்னோட்ட வரிக்கு வந்துருவோம். நன்றி வணக்கம் வாய்ப்பு இருக்கு நல்ல ஒத்த கண்ணு திறந்திருக்கு ஒன் நைட் மேன் அப்படி கொண்டு உட்கார்ந்துட்டே கவலைப்படாதுங்க என்ன தம்பி எல்லாருக்கும் வணக்கம் நன்றி. வீடியோ அனுப்பியிருக்கீங்களா? எஸ் சார் அனுப்பியிருக்கேன் சார். அது பாருங்க ஃபர்ஸ்ட் ஒண்ணு அனுப்பியிருக்கேன் அடுத்து ஒண்ணு அனுப்பியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒண்ணு போடுங்க எல்லாரும் காணட்டும் அடுத்த ஒண்ணு கொஞ்ச நேரம் போடுங்க பாத்துக்கலாம். ஒரு 2 யூடியூப் இருக்கும் அதுதான். சொல்லலாம் நிச்சயமாக அத்தனை விடயங்களையும் நான் கன்ஃபார்ம் பண்ணி தான் இங்கே இன்ஃபார்ம் பண்ண வந்திருக்கேன். எப்பையும் கன்சல்ட் பண்ணுவேன் ஆனால் யாரையும் இன்சல்ட் பண்ண மாட்டேன். அசதியாக இருந்தாலும் வசதியாக தூங்கணும்னு நினைக்கிறப்ப அலுப்பாக இருந்தாலும் கலப்பு போகணும்னு நம்ம போய் பார்க்கக்கூடிய திரைப்படங்களில் இடம்பெறக்கூடிய நகைச்சுவைகள் போல் இதுவும் கொஞ்சம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எத்தனையோ நகைச்சுவை கலைஞர்கள் இருந்தாங்க ஆனாலும் சில கலைஞர்கள் தான் மேடை ஏற முடிஞ்சிச்சு. அப்படிப்பட்ட ஒரு மேடை ஏறின பிரமிப்பில் தான் இப்போ நான் உங்கள் முன்னாடி பேச வந்திருக்கேன். நிச்சயமாக கடவுள் என்னை வாழ்த்துவார். நான் தாய் தந்தையை வணங்கி என்னுடைய நகைச்சுவை துணுக்குகளை அவங்க முன்னாடி சொல்லலான்னு ஆசைப்பட்டு வந்திருக்கேன். எடுத்தோன்னே ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். ஐயோ வந்தோடனே ஆரம்பம் பலமாக இருக்கே ஆஸ்பத்திரிக்கு போகிறோமே என்னப்பா தம்பி நீ செஞ்சிட்டு இருக்க
அங்கே இருக்கிற போர்டை போட்டு அழிச்சிட்டே கிடக்கிற. ஏன் குருட்டு நேரம்னு எழுதி போட்டிருக்க? ஆமாம், இவர் பார்க்குற வைத்தியத்துக்கு பார்க்கும் நேரம் தான் ரொம்ப முக்கியம். குருட்டு நேரம்னு எழுதுனா பத்தாதாக்கும். அப்படியா? ஒரு ரொம்ப கலப்பாக இருந்துச்சு. ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், எல்லாரும் போயிருந்தோம். 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் வேகுது வேகுது வேகுதுன்னு தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி, ஏதோ ஒன்று சுவையான சாப்பாடு தான் நமக்கு தரப்போகிறாங்கன்னு ரொம்ப ஆவப்பட்டு தான் நின்றேன். 2 மணிக்கு அப்புறம் போய் கேட்டால், ஐயோ காலையிலேருந்து கரண்ட் இல்லையே பா, வேகுதே வேகுதேன்னு சொன்னதை நினச்சி எனக்கு தான் ஏக்கம் வந்துருச்சு. லஞ்சு டைமில் பஞ்சு சொன்ன கதையை கேட்டு அழுதுட்டேன் நான். ஆமாம், அவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்களாம்ல. ஐயோ, செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் 2 பேரும் போயிட்டு இருக்காங்களே. அவங்க மனசு செத்து போச்சான். மனம் போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ மனசு செத்து போனால் அவனும் செத்து போனாதானே அர்த்தம். இப்படி கூட பழமொழியை பார்க்குற மக்கள் இருக்காங்க போல். நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும்னு சொன்னாங்கன்னு போனால் நல்லாவே நடக்க முடியாத என்னடான்னு கேட்டால் காலில் கட்டை போட்டு விட்டாங்க. அதுதான் கால் கட்டாடான்னு கேட்டேன். ஆமாம் ஆமாம், நான் நல்ல குடிமகனாக இருக்கணும்னு தான் நினச்சி நான் இந்த வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கேன். அதுக்கு ஏன்டா இங்கே வந்து நிற்கிறேன்? இதானே டாஸ்மார்க்கு. மாணவனாக இருக்கும்போது பாஸ்மார்க் அலைஞ்சேன், இப்போ கொஞ்சம் வளர்ந்தோன்னே டாஸ்மார்க்கில் அலைகிறேன். நானும் வளர்ந்துருவேன்னு நினைக்கிறேன். சரி சரி விடு, என்ன அப்படின்னு. ஒரு முறையில் எங்கள் பாட்டி வேகமாக ஓடி வந்தா. எதுக்கு ஓடி வர்றா? One thing he told me to go to one shop, okay, and buy one kuchi, you know, stick in Hindi, lakdi. मैं शॉप के जाना है, by mistake one letter mispronounce है. मैं शॉप जाना है, भैया एक लड़की चाहिए. हम कह रहे क्या लड़की भैया? हाँ भाई एक लड़की भैया. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ये क्या लड़की? I thought he asked how many लड़की? I thought 3 लड़की दे दो. ये क्या लड़की? Now it said क्या लड़की? I thought he wanted me to describe the लड़की. अरे भैया एक अच्छा, एक लंबा, एक बड़ा लड़की दे दो. லேடிஸ் கொடுங்க. என்ன கேட்ட? भैया एक लड़की चाहिए. இப்போ லடுக்கி செய்ய முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சுனிதா மேமும் நானும் செஞ்சுருக்கோம். இந்த ஸ்டேட் ஏற்புரையை வழங்கும் போது நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் உங்களுக்கு பின்னிட்டு வரையிட்டாங்க. நன்றி, வணக்கம், வாய்ப்பு. நன்றி நன்றி மேடம். இடையில வந்து சுனிதா மேம் வந்து பேசினாங்க. சுனிதா மேம் வந்து எம்எஸ்சி பிஎட் எம்ஃபில் மேத்தமெட்டிக்ஸ் பட்டதாரி, கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒரு அர்ப்பணிப்பு மிக்க பிஜி டீச்சராக இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஏற்கனவே தமிழ்நாடு பெண்கள் காவல்துறையில் பணியாற்றிய அனுபவம் இருக்குது. ஸோ அங்கிருந்து டீச்சராக பயணிச்சிருக்காங்க. இடையில வந்து அவங்க அன்ஷெட்யூலாக வந்து பேசினாங்க, ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. இப்போ நேரடியாக பின்னோட்டத்துக்கு போகிறேன், என்னுடைய தொகுப்பும் ஸ்கிப் பண்ணுறேன் காலம் கருதி. ஸோ எல்லாருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள், சுருக்கமாக வந்து பின்னோட்டத்தை தரும்படி கேட்குறேன். முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க உங்களோட பின்னோட்டத்தை ஸ்டார்ட் பண்ணலாம், அடுத்து நான் ஃபாலோ பண்ணுறேன். நன்றி. ரமேஷ் சார். ஓடி வாங்க. ரமேஷ் சார் இல்லைன்னா அடுத்து வந்து வீரா சார். ये दुनिया में हमारा जीवन सरल नहीं है, नहीं, ये दुनिया में हमारा जीवन अच्छा है, बहुत अच्छा है. அறிமுகமில்லாத முதலாக வந்த அன்பு சகோதரி சுனிதா அறிவு முகத்தை காட்டிட்டாங்க. சாணக்கியத்துல 4 சூத்திரத்தையும் அப்படியே கதையாம் காரணத்தோட கதையை சொல்லி நமக்கு அவங்க அறிவு முகத்தை காட்டிட்டாங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அருமையா சொல்லிட்டாங்க அவங்க. அடுத்தது அக்காவுக்கு நான் ஒண்ணு சொல்லியே தீரணுக்கா. என்றும் அகங்காரம் இல்லாத அக்காவே, நீங்கள் பல அலங்காரம் செய்தாலும் பக்காவே. என்றும் அலங்காரம் இல்லாத அக்காவே, நீங்க பல அலங்காரம் செய்தாலும் பக்காவே. நீங்கள் பல நேரம் ராக்னு ராக்கியா நிக்கிறீங்க. ஆனா நீங்க ஒண்ணுக்கா, எங்க மச்சான வாரியதை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். யார் அவரு? என்னோட மச்சான், அவரை போய் வாரி விடுறீங்க. வாங்க, நீங்க உங்களை வச்சுக்கிறோம் நாங்க. அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜேஎஸ்பி விபிஎல் அப்படின்னு
இன்னொருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. நன்றி நன்றி. அடிக்கடி வாருங்கள், அமுத ஊற்றை இருவருமாக சேர்ந்து தாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். ரமேஷ் சார், நீங்க உங்க பின்னோட்டத்தை தரலாம். ஒரு என்னுடைய சகோதரர் தான். JSPVPL. ஆமாம் சார், ஆமாம் சார். நான் தான் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம கடைசியாக அறிமுகப்படுத்தலாம். நீங்க பேசுங்க சார். ரமேஷ் சார், நீங்க பேசலாம். அடுத்து லோகநாதன் சார் பேசுங்க. வணக்கம். இன்றைய பொழுது சுருக்கம் அந்த சாணக்கியத்தை பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க. கொஞ்ச நேரம் பேசினா கூட ரொம்ப முக்கியமான கருத்துக்களை சொன்னாங்க. அதில் 2வது கருத்து ரகசியங்களை காப்பாற்ற வேண்டும். இதை பெரிய காஞ்சி பெரியார் சொல்லியிருக்காரு. எவன் ஒருவன் ரகசியத்தை காப்பாற்றுவானோ அவனே இந்த ஆயுத உலகத்தில் வாழ தகுதியுடையன். இந்த ஆயுத உலகம் இது, எதுக்கு எடுத்தாலும் ஆயுதத்தை எடுத்துக்கிறாங்க. அதனால ரகசியங்கள் ஒரு வீட்டுக்கு ரகசியம் காப்பாற்றணும், தெரு ரகசியம் காப்பாற்றணும், ஊருக்கு ரகசியம் காப்பாற்றணும், நாட்டுக்கு நாடு ரகசியத்தை காப்பாற்ற வேண்டும்னு ரொம்ப அழகான கருத்து சொன்னாங்க. அடுத்தது அக்கா ரொம்ப அருமையான டி ராஜேந்திரன் மாதிரி இருக்காங்க. எப்பவுமே அஷ்டாவதானி அவங்க. ரொம்ப அவங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஏன்னா ஒரு நாளெல்லாம் இருந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த நாள். ரொம்ப நன்றி அக்கா. ஐயா, அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. ஒரு பாட்டு, எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும், நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும், முகத்துக்கு நேரே திரிப்பது எல்லாம் முதுகுக்கு பின்னால் தீரும். ரொம்ப நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. நன்றி லோகநாத் சார். அடுத்து லட்சுமி நாராயணன் ஏ சார், நீங்க உங்களோட பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் இனிய மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் இன்னைக்கு 2 in 1 கதைக்குள் கதைன்ற மாதிரி இன்னைக்கு நித்யா தேவி டீச்சரு அவங்களுடைய வாய்ப்புள்ள ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. ஆமா, அதுல சுனிதாவும் பங்கெடுக்கிறார்கள். அவர்கள் ஏமாளியாகவும் இவர்கள் கோமாளியாகவும் வேளமிட நிகழ்ச்சி மிகவும் அருமையாக களை கட்டியது என்று சொல்ல வேண்டும். அவர்கள் சீரியஸாக அவர்கள் ஏமாளியாக கதையை விவரித்தார். ஆம், சாணக்கியர் அவருடைய கோட்பாட்டிலிருந்து ஒரு ஏமாளிகள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி இருக்கக்கூடாது என்பதை விவரித்தார். சிறு கதைகளுடன் 4 கதைகளிலும் அவர் ஏமாளியை விவரிக்க அதை முற்றிலுமாக திசை திருப்பி கோமாளி வேடமிட்டு நம்ம குதிகளிக்க வைத்தது வித்யா தேவியின் தனித்துவமான எப்பொழுதும் போல அவர் செய்யும் விஷயம். இந்த மாதத்திற்கான தலைப்பை அவரே கொடுத்து இன்றைக்கு 28ஆம் நாளில் அவரே அதற்கான விடையையும் ஏமாளி கோமாளியாக இணைந்து தோழியுடன் இணைந்து கொடுத்தது மிகவும் சிறப்பு. மகிழ்ச்சியான தருணத்தை மீண்டும் இங்கு பதிவு செய்த அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி நண்பர்களே. நாளை என்னுடைய நிகழ்ச்சி இருக்கிறது, அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி லட்சுமி நாராயணன் சார். அடுத்தது முத்துலட்சுமி மேம். பேசினவங்க ஆன்சர் டவுன் பண்ணா யார் பேசலையோ அவங்கள அடையாளம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நன்றி. முத்துலட்சுமி மேம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்பிறவி காலை வணக்கம். நித்யா மேம் அண்ட் சுனிதா மேம் 2 பேருக்கும் எக்ஸலன்ட் செஷன், வெரி நைஸ். நான் ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் மாசம் ஸ்டார்டிங்ல சொன்னப்போ நிஜமா சொல்றேன், என் மனசுல என்ன தோணுச்சுன்னா, யாருடா இது இப்படி எல்லாம் ரூம் போட்டு யோசிக்கிறாங்களே டைட்டில்னு சொல்லிட்டு. ஆனா அந்த டைட்டிலுக்கு பின்னாடி உள்ள கதையை கடைசியில மாச கடைசியில தான் நீங்க எங்களுக்கு சொல்லி சிரிக்க வச்சுட்டீங்க. பரவாயில்ல, உண்மை தெரிஞ்சிச்சு. அடுத்தது சுனிதா மேம் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நினைச்சப்போ, அவங்க மனசு ஏமாந்தப்போ அந்த சிச்சுவேஷனை ஒரு ஏமாளியாவும், அப்படிப்பட்ட ஏமாளியான ஒரு சிச்சுவேஷனையும் அழகா கையாண்டு நம்ம நினைச்சா அதையும் பூர்த்தி செய்ய ஏமாறாம நம்ம இது பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு கோமாளியாகவும் நீங்க அது ஒரு உண்மையான இதை ஒரு ஏமாளி கோமாளின்னு 2 செஷனை 2 பேரும் சேர்ந்து ஒரே செஷன்ல கலக்கி உண்மையை அப்படியே ப்ரூவ் பண்ணிட்டீங்க. சோ ஒருத்தங்க ஏமாளியா இருக்க முடியாது, அழகா யோசிச்சா இந்த மாதிரி பிளான் போட்டு ஒரே மேடையில 2யும் பண்ணி இப்படில இருந்து இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்தை சூப்பரா எடுத்து சொன்னீங்க. அப்புறம் சுனிதா மேமோட செஷன்ல அந்த அழகான தமிழ் பெயர்களை நான் ரொம்ப ரசிச்சேன்.
கபிலன், முகிலன், அழகு சூப்பர் பேர். அந்த பேரெல்லாம் அப்படி சான்ஸே இல்ல. எனக்கு அந்த பேரை ரொம்ப ரொம்ப ரசிச்சேன் மேடம். நல்லா இருந்துச்சு. அந்த குடுத்த 15 நிமிஷத்துல அழகான ஒரு ஏமாளிய பத்தி ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. நித்யா மேம், உங்க செஷன்ல வந்து ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது அந்த எலெக்ஷன் ஆபீசர் இதுல வந்து அந்த இதுலயும் பாட்டு பாடி எல்லாரையும் அசராம வேலை வச்சது. பணம் பெறும்போது அந்த அதிகாரி கிட்ட வந்து என் பேரு இங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லி சொல்லி சொன்னது. வயிறு குலுங்க சிரிச்சேன். ரொம்ப நல்ல புத்திசாலித்தனமா எப்படி அழகா கோமாளிங்கிறவங்க வந்து சிரிக்க வைக்கிறது மட்டும் இல்ல, சிந்திக்கவும் வைப்பாங்கங்கிறத அழகா ப்ரூவ் பண்ணிட்டீங்க. உங்க 2 பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ மேம். நன்றி முத்துலட்சுமி மேம். அடுத்து தாமோதரன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை. உங்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று ஒரு ட்வின்ஸ் இருவரும், ஒருவர் கோமாளியாகவும் ஒருவர் ஏமாளியாகவும் ஒருவர் கோமாளியாகவும் நம்மிடம் ஒரு சிறு நாடகம் போல நடந்து நமக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியது. ஏமாளி என்பதில் சாணிக்கனுடைய நிறைய கருத்துக்களை அவர் எடுத்துக் கூறினார்கள். அதேபோல் கோமாளி என்பதில் அவர்கள் பணம் பட்டுவாடா செய்யும் பொழுது தன்னுடைய பெயர் மேல் முதலில் இருக்கின்றது என்பதை குறிப்பதற்காக அவர் சுட்டி காட்டிக் கொண்டே இருப்பது ஒரு கோமாளித்தனமாக அவருக்கு தோன்றினாலும் நமக்கு அது உண்மையிலேயே அது முதலில் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுகின்றது. சிறந்த கருத்து. இருவரும் இணைந்து ஏமாளி கோமாளியாக நட்புணரியில் உள்ள அனைத்து உறவுகளுக்கும் ஒரு சிறப்பான ஒரு விருந்தளித்தது மிகவும் சிறப்பு. வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி தாமோதரன் சார். அடுத்தது மஞ்சுளா மேம், உங்களுடைய பின்னோட்டத்தை. நன்றி சார். Yes, thank you sir. Happy morning to all. I'm very happy. மேடம் 2 பேருடைய எஃபோர்ட்ஸ் செம்மையா இருந்தது மேம். எதிர்பார்க்கவே இல்லை. மேடத்தோட செஷன் மட்டும்தான் நாங்க நைட்டு பார்த்தேன். சடனா வந்து சுனிதா மேம் பேசிட்டு இருந்தாங்க. சச் ஏ கிரேட். 2 பேருக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த டாபிக் ஏற்றபடி 2 பேரும் எஃபோர்ட் எடுத்து ஏமாளி கோமாளின்ற டாபிக் ரிலேட்டடா நீங்க 2 பேருமே சூப்பரா ப்ரெசென்ட் பண்ணிருக்கீங்க மேம். சச் ஏ கிரேட் எஃபோர்ட். சொல்லவே வேணாம். நித்யா தேவி மேடம் எப்போதுமே வந்து ஒரு மோனோ மாதிரி அப்படியே அது மட்டும் மொனட்டனஸா அடிச்சு தள்ளுவாங்க. சார் சொன்ன மாதிரி டிஆர் மாதிரி பேசுறதுல இன்னைக்கு அதே மாதிரி பண்ணிட்டீங்க மேம். மேடம் சுனிதா மேடமும் வெரி குட் எஃபோர்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் எஃபோர்ட்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நன்றி நன்றி மஞ்சுளா மேம். அடுத்து நாகவலி மேம், உங்களுடைய பின்னோட்டத்தை தான். நட்புலரி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சுனிதா மேம் ரொம்ப அருமை. சாணக்கியரை பத்தி அவருடைய கருத்துக்களை பத்தி நிறைய சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நித்யா தேவி மேம் எப்பவும் போல சூப்பரா கலக்கல் காமெடி. அதை ஏமாளிட்டு கோமாளியில சொல்லவே வேணாம், காமெடியாவே பேசுவீங்க. அதுல இந்த கோமாளித்தனமும் சேர்ந்து ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி நாகவலி மேம். திரிபுர சுந்தரி மேம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் நட்புலரி காலை வணக்கம். நித்யா மேம், சுனிதா மேம் 2 பேரும் ரொம்ப அருமையா பேசுனீங்க. அந்த தலைப்புக்கு ஏற்ற 2 பேருமே நல்ல அற்புதம். கதையோடு நல்லா இருந்தது. ஒரு ஏமாத்துத்தனம் எப்படி இருந்ததுங்கிறத உணர வச்சிங்க. நல்லது நடக்கும்போது நான்கிறதும், அவங்க சுட்டி காட்டும் போது நான் இல்லைங்கிறதும் ரொம்ப அருமையான கதைகள். அற்புதம். நித்யா மேம், அந்த கதைக்கு ஏற்றபடி நீங்க நல்லாவே பேசுறீங்க. ரொம்ப அருமையான பேச்சு. நல்லா இருந்ததுமா. அருமை. அனைவருக்கும் நன்றிகள். நன்றி நன்றி மேம். அடுத்து ரமேஷ் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். ரமேஷ் சார். நன்றி சார். கேக்குதா? நெட்வொர்க் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் வெளியூர் வந்திருக்கேன், திருச்சி வரைக்கும் வந்திருக்கேன். ஆக்சுவலி பார்த்தோன்னா டோட்டலா நெட்வொர்க் 3 தடவை மீட்டிங் விட்டு போயிட்டு வரல ஒரு அளவுக்கு பெரிய நெட்வொர்க் ப்ராப்ளம். தேங்க்யூ. ஏமாளி டு கோமாளி அப்படின்ற மாதிரி முன்னாடி ஒரு தடவை நித்யா தேவி மேடமும் பின்னாடி ஒரு தடவை வந்து 2 தடவை நித்யா தேவி வந்து டூ கோமாளியா வந்து ஒரு அருமையான இது கொடுத்தாங்க. 2 பேரும் சேர்ந்து பண்ண விஷயம் ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருந்து, டிஃப்ரெண்டான திங்கிங். தலைப்பும் இவங்க தான் கொடுத்தாங்கன்றதும் ரொம்ப அருமை. என்ன விஷயம்னாக்க
ஏமாளி ஒரு நட்புக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் ஏமாந்து போறோம் அப்படிங்கிறத ஒரு விஷயமா சாணக்கிய நீதியை வச்சு ஒரு கதை மாதிரி சொன்னது ரொம்ப அருமை. சுனிதா மேடம் சூப்பரா பண்ணீங்க. அது மாதிரி கோமாளியா வந்து ஹியூமரஸா ஒரு ஆர்டர் வாங்கும்போது முதல் நாள் சாயங்காலத்திலேருந்து காலம்பரம் 11 மணி வரைக்கும் கூட இருக்கிறவங்கள என்டர்டைன் பண்ணதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், ஷார்ட்டாக முடிக்கணும்னு சொல்கிறேன். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அப்படிதான் நம்ம சொல்லி முடிக்கிறோம். அருமை. தேங்க்யூ. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி 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 சார். அடுத்து ஜெகநாத் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நன்றி, அனைவருக்கும் காலை வணக்கம். நான் வந்து இந்த சுனிதா மேடம் பேசும்பொழுது ஜாயின் பண்ண முடியலை, அதனால அவர்கள் பேசினதை பற்றி மற்றவர்கள் சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்தது. நித்யா மேடம் அழகாக பேசினாங்க. அந்த இது மட்டும் கடைசியாக வந்து அவங்க வீட்டுக்கு கெஸ்ட், அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கெஸ்ட் வந்து அந்த ஜூஸ் குடிக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு அந்த காலத்தில். ஏன்னா ஒருத்தவங்க யாராவது வந்தால் தான் நமக்கு வந்து இந்த மாதிரிலாம் கிடைக்கும். அதுவுமே அந்த ஜூஸ் அந்த கெஸ்டே காசு கொடுத்துட்டு போனாருன்றத சொல்லும்போது தான் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதில் ஏமாளி யாருன்றத இல்லை கோமாளி இவங்களா அப்படின்றத சிந்திக்க வச்சாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதாவது இந்த தடவை பார்ட்னர்ஷிப் மாதிரி பண்ணதும் ரொம்ப நல்லா இருந்தது. அவர்கள் வாழ்த்துக்கள். சுனிதா மேடத்துக்கும் வாழ்த்துக்கள். நன்றி 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 சார். அடுத்து தன்மனம் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை. வணக்கம் சார். உண்மையிலே இன்னைக்கு 2 பேர் சுனிதா மேடமும் நித்யா தேவி பேசுனது உண்மையிலே ரொம்ப இதுலேயே ஒரு வாய்ப்பு, இதே ஒரு சான்ஸு, இதே ஒரு நட்புங்கிறது இதிலே தெரியுது. உண்மையிலேயே ஒரு ஏமாளி ஒரு ஒருத்தரும் பின்னதமான பார்வை, வித்தியாசமான கருத்துக்கள், புதிய புதிய யுக்திகள் இப்படிலாம் நடக்குமா, அப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளை யோசிக்க வைக்கிறது மட்டும் இல்லை, வரணும்படியும் நம்மளுக்குள்ளேயே ஒரு கவனத்தையும் ஒரு நண்பராக இருந்தாலும் சரி கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சு, அதே போல் 4 பாயிண்ட் அவங்க சொன்னாங்க. 4 பாயிண்ட்டுமே கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையெல்லாம் வந்து 4 பாயிண்ட்டுமே நான் அதை அளவுக்கு ஏமாந்து இருக்கிறேங்கிறதெல்லாம் சொல்ல முடியும். நித்யா தேவியும் அவங்களுடைய எப்போதுமே அவங்களுடைய தேங்க்யூ. 2 பேருக்கும் நன்றி. தேங்க்ஸ். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி நன்றி தன்மனம் சார். அடுத்து கவிதா கண்ணன் மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். இனிய நற்புலரின் காலை வணக்கம் அனைவருக்கும். சூப்பர் சுனிதா மேம், உங்களோட செஷனை என்னால் அட்டென்ட் பண்ண முடியல, இருந்தாலும் மற்றவங்க சொன்னதை கேட்டது, இந்த சாணக்கிய கதைகள்லாம் வச்சு புனைஞ்சது சிறப்பாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். சிவகனி மேம், என்னுடைய செஷனை இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, சூப்பராக பண்ணியிருந்தீங்க. சாரி நித்யா மேம், அதாவது நகைச்சுவையின் உச்சமே நித்யா தான். அது தலைப்பு கொடுத்ததும் நீங்க தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் யார்தான் இந்த தலைப்பை கொடுத்துருப்பான்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். நான் ஆப்டான தலைப்பு, உங்களுக்கு ஏத்த தலைப்பு. அதுவும் இந்த நகைச்சுவை உணர்வு வந்து உங்க இதோட உயிரோட கலந்தது. நீங்க இருக்கும் இடத்தை எப்படி சிறப்பா வச்சுக்குவீங்கன்ட்டு என்னால உணர முடியுது. எப்பயும் அந்த நகைச்சுவை உணர்வு மட்டும் இருந்துட்டா போதும், நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். எந்த ஒரு சிச்சுவேஷனையும் நீங்க மாத்தக்கூடியவங்க, நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சுக்குவீங்க. அது ரொம்ப சிறந்த குவாலிட்டி. அது உங்கள்கிட்ட இருந்து நான் இன்னைக்கு எடுத்துக்கிறேன், கடைப்பிடிக்க பாக்குறேன். நான் சொன்ன எடுத்துக்காட்டுகளும் சரி, உங்களுடைய உச்சரிப்பும் சரி, ஹேட்ஸ் ஆஃப் மேம், ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஒரு இலங்கை தமிழச்சி வந்து பேசினா எப்படி இருக்குமோ அந்த தமிழ் உச்சரிப்பு உங்களுடையது. வாழ்த்துக்கள். கீப் இட் அப் மேம். மற்றபடி எல்லா எப்படி அந்த ஒரு கடினமான சிச்சுவேஷனையும் நீங்க வந்து இயல்பா மாத்திடுறீங்கன்றத நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்குது. அதாவது சாப்பிட முடியாத நிலைமையிலையும், அதாவது ஒருத்தருக்கு பசின்றது தான் உச்சகட்ட இது. அப்பதான் எரிச்சல் வரும், கோபம் வரும், மற்றவங்க மேல ஏண்டா இவனுங்கெல்லாம் வந்து நிக்கிறானுங்கன்ற ஒரு இது வரும்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையும் நீங்க வந்து பசியையும் மறக்கடிச்சு மற்றவங்களையும் வந்து சிரிப்பு ஊட்டி அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் மேம். நிஜமாவே நான் வந்து நினைச்சு பார்த்துக்கிறேன். நம்மளோட கடினமான சூழ்நிலையெல்லாம் இப்படிலாம் மாத்திருக்கலாமோ, இப்படிலாம் சிரிக்க வச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா இந்த ஏமாளித்தனமும் கோமாளித்தனமும் ஒவ்வொரு வாழ்க்கையிலயும் கூடவே வந்து வரக்கூடியது. நம்ம வந்து ஏமாளியா இல்லாம கோமாளியா இருந்தா நல்லது. மத்தவங்கள வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அரவணைச்சு போக முடியும்ன்றத நீங்க இன்னைக்கு உணர வச்சீங்க. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். இருவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றியும். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ. நன்றி கவிதா மேம். அடுத்ததா ஜேஎஸ்பி திருநெல்வேலி அண்ணா சௌந்தரபாண்டியன் ஏற்கனவே வந்திருக்காங்க நிறைய முறை இங்கே, அதனால தான் நான் வெல்கம் பண்ணலை. ஆனாலும் நிறைய பேருக்கு தெரியாததுனால அண்ணா நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே நான் எமக அக்கா வந்து முன்னுரை கொடுத்துட்டேன். ஜேஎஸ்பி அண்ணா லைனில் இருக்கீங்களா? ஓகே. ஸோ நம்ம இன்கால் மெசேஜ் போகிறோம். இன்கால் மெசேஜில் வந்து நித்யா மேம் முதல்ல போட்டிருக்காங்க 6:10 வரை நேரம் தேவை. அடுத்து மில்டன் ராஜசேகர் சார், அக்கா நித்யா சும்மா அமேசிங், சுனிதா மேம் அமேசிங் போட்டிருக்காங்க. சண்முக சுந்தரம், அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். சூப்பர் செஷன் சிஸ்டர்ஸ் அபவுட் ஏமாலி டு கோமாளி வித் சாணக்கியா 4 பிரின்சிபல்ஸு, ஸ்மால் ஸ்டோரிஸு லைக் பரமானந்தா அப்படின்ற அந்த இதையெல்லாம் போட்டிருக்காங்க. கண்ணன் ராஜன் சார் காலை வணக்கம். பல அருமையான கதைகளுடன் சாணக்கிய நீதி மிகவும் சிறப்பாக இருந்தது. புத்திசாலித்தனமும் சூழ்நிலைக்கேற்ற செயல்திறனும் மிகவும் முக்கியம் என்பதை அழகாக அருமையாக பேச்சு. இருவரும் அசத்தியுள்ளார்கள், பாராட்டுக்கள். மேஜர் நாராயண் சார், கிரேட் எனர்ஜி பிட்வீன் நித்யா அண்ட் சுனிதா மேம். மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் நரேஷன் லேஸ் வித் ஹியூமர் கேப்சர்ட் அவர் எமோஷன் அட்டென்ஷன்ஸ். மெசேஜ் இன்கால் மெசேஜ் முடிச்சிட்டோம். அடுத்து இருவருமே ஏற்புரை தரலாம். முதல்ல நித்யா மேம் உங்களுடைய ஏற்புரை தாங்க. அனைவருக்கும் உற்சாகமான மீண்டும் ஒரு முறை காலை வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது. ஏன்னா வாய்ப்பு கொடுக்கணும், ஆனா நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த 25 பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தப்பாடு இருக்கும் பொழுது கவிதா மேம் எங்களுக்கான வாய்ப்பை 28 கொடுத்தாங்க. ஆனா 2 8ம் சேர்ந்து வெட்டு வைக்கிறப்ப ஒரு கண் மூடி இருக்கு. ஒரு கண் மூடனாலும் நம்ம அறிவு கண் அப்படின்றது இந்த கோமாளி தான் அப்படின்றது. நிறைய இடத்துல நம்ம ஏமாந்த மாதிரி ஆக்ட் பண்ணிக்கோ, அந்த ஒரு விஷயம் சொல்லும் போது வேற ஒரு பணிக்கு கொடுத்தப்ப உனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு தெரியறத நான் எதுக்கு அப்படி மறைக்கணும் அப்படின்றக்காக நான் ஆல் த ரோல் இன் த பூத் அந்த இடத்துல எல்லா ரோலுமே நான் பண்ணேன். அந்த இடத்துல மறைச்சிக்கவே இல்லை. ஒரு மறைச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? நம்மளாம் எவ்வளவு வேலை வாங்கினாங்க, ஆனா அவ்வளவு வேலையுமே ரொம்ப அவங்கள ஒரு நிமிஷம் அதை உணர வைக்கிறதுக்காக ஒரு நிமிஷம் அவங்க கிட்ட கொடுத்தேன். இப்ப நம்ம அந்த வீடியோவை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என் பாட்டி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த பாட்டி என்ன செஞ்சா அப்படின்ற ஒரு ஆர்வப்பாடுல நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஒண்ணும் இல்ல, பாட்டி வேகமா ஓடி வந்துட்டு ஐயோ அங்க ஒரு ப்ளஸர் ஏறி செத்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அழுதுட்டே இருப்பா. என்ன 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 ஏன் கத்துற அப்படின்னா, ஐயோ காலு போச்சா கையை போச்சா என்ன போச்சு அப்படின்னா, ப்ளஸர் ஏறினோன்னா எந்த இடத்துல ரோட்ல என்ன அப்படிதாண்டி அந்த வேருக்கு முன்னாடி விறுவிறுன்னு காலையில ஒரு மாத்திரை நைட்டு ஒரு மாத்திரை எடுப்பாங்களே, அடி கிளவி ப்ரெஷர் ஏறி போனதுதானே இப்படி ப்ளஸர்னு அப்படின்ற மாதிரி வித் ப்ளஷர். சுனிதா மேம் வந்து ரொம்ப சூப்பரா அந்த 4 பாயிண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்லாம நடுவுல களத்துல குதிக்கிறேனே என்ன மாதிரி இருக்கும், ஒருவேளை இப்ப வேணாவா அப்படிலாம் கேட்டாங்க. சரி மறுபடியும் உங்களுக்கு கண்ணு மூடி இருக்கே, நான் வந்து கண்ணி பண்ணிடுவா. இந்த மாதிரி வந்து இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனா இவங்க யாருன்னே தெரியலைனாலும் நாங்க ஒரு 3 நாள் ஒரு ரூம்ல இருந்தோம். அந்த ஒரு ரூம் போட்டு யோசிப்பீங்களாடா அப்படின்ற மாதிரி நாங்களும் ஒரு ரூம் போட்டு தான் லைட்டா யோசிச்சோம். ஆனா அர்ணேர் சாருக்கு அதை நான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறம் இண்டிகேட் பண்ணேன். குமரேசன் சார்கிட்ட சொல்லிட்டேன், ஆனா போஸ்டர்ல என் பேர் மட்டும்தான் வரணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா சுனிதாமோட ரெக்வஸ்டால அதை பண்ணேன். ஏன்னா நான் வந்து செய்யறது வந்து நான் எல்லாருக்கும் கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்துக்கட்டும், நான் யாரையும் ஏமாத்துன்னு நினைக்கல. இந்த மாதம் எனக்கு கண்டிப்பா வாய்ப்பு வேணும், நான் கொடுக்காம விட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிறப்பா எல்லாருமே பின்னூட்ட வரிகளை சிறப்பா கொடுத்தீங்க. நிஜமாவே வாழ்க்கையில நம்ம ஒரு சில இடத்துல ஏமாளியா இருக்கணும், அதே நேரத்துல கோமாளியா அதிகமா இருக்கணும் அப்படின்றத கேட்டுட்டு ஏற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேம். அடுத்து சுனிதா மேம் உங்களுடைய ஏற்புரை.
தேங்க்யூ சார். எனக்கு எவ்வளவு ஒரு மைண்ட்ல ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா, நித்யாதேவி மிஸ்ட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினாலே நான் அவ்வளவு ரிலாக்ஸ்டா உணர்வேன். ஏன்னா நான் எப்பயுமே ஒரு சீரியஸான கேரக்டராவே இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். ஆனா நித்யாதேவி மிஸ் வந்து எனக்கு ஆப்போசிட். அப்படி என்ன பேசினாலும் ஒரு காமெடியா, கேஷுவலா தள்ளிட்டு போயிருவாங்க. அதனாலயே நான் அவங்ககிட்ட வந்து ரொம்ப டச்சிங்லயே இருப்பேன். தேங்க்யூ நித்யாதேவி மிஸ். அடுத்ததாக நம்ம என்ன பேசுறோம்ன்றதே நமக்கு தெரியாது. ஆனா அதை எடுத்துக்கிட்டு நமக்கு இவ்வளோ பேர் ஃபீட்பேக் சொல்லும்போது வந்து அதோட மனசு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுதான் இந்த நற்புலரி வந்து என்னைய தினம் வளர்த்துக்கிட்டு இருக்கு. நான் அதனால நிறைய பயனடைகிறேன். ஏன்னா ஒரு 3 மணி நேரத்துல என்னால ஒரு 15 மினிட்ஸ் என்னால பேச முடியுதுன்ற என்னோட திறமையை வெளிக்காட்டுனதே இந்த நற்புலரி தான். அனைவருக்கும் நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சுனிதா மேம். தமிழ் டமாக்கா நிகழ்வு இனிதே நிறைவுக்கு வருகிறது. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையோட உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையற்ற சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்தோடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூரண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. இவன் தொண்டை மண்டலம், ஆர்ப்பாக்கம், ரிச் வி அருணகிரி. அனைவருக்கும் நன்றி. நாளை லட்சுமி நாராயணன் அவருடைய செஷனுக்கு அனைவரும்